இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம். என்னாச்சு மேடம்? எவ்வளவு நேரமா குழந்தைய காணோம்? இப்பதான் சார் ஒரு 1 hour காணோம். நாங்களும் தேடி பார்த்துட்டோம், இங்க இல்ல. மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்லாம் இல்லை இன்ஸ்பெக்டர். கன்ஃபார்மா இது அந்த மினிஸ்டர் கணேஷ் பாபுவோட வேலையா தான் இருக்கும். எங்க மேல இருக்கிற கோவத்தை எங்க வீட்டு குழந்தை மேல காட்டியிருக்கான். சித்தப்பா, இல்ல, எனக்கு என்னமோ இது அந்த மோனிகாவோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. மோனிகானா மாங் டிவி சேர்மன் மோனிகாவியா சொல்றீங்க? அவளேதான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அவளும் காத்துக்கிட்டு இருந்தா. இப்ப நேரம் பார்த்து அவளோட வேலையை காட்டிட்டா. அண்ணி, மாமா சொல்ற மாதிரி அந்த மினிஸ்டரும் பண்ணாம அந்த மோனிகாவும் பண்ணாம வேற யாரு பண்ணிருப்பா? அவளும் இல்லனா வேற யாருக்கும் இந்த அளவுக்கு நம்ம மேல கோவம் கிடையாது. அக்கா, குழந்தைய கடத்துறவங்க கோவத்துக்காக மட்டும்தான் கடத்தணுமா என்ன? அதை தாண்டி வேற காரணமே இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. நாம இங்க சந்தேகப்பட்டு இருக்கும் போது உண்மையான அக்யூஸ்ட் வேற மாதிரி யோசிச்சு எஸ்கேப் ஆயிட்டா. கரெக்டா சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி சைல்ட் டிராபிகிங் கேஸ்ல நாம ஒரே ஆங்கிள் மட்டும் யோசிக்க முடியாது, யோசிக்கவும் கூடாது. என்ன பண்ற? என் குழந்தை எங்க? குழந்தையா? என்ன குழந்தை? நடிக்காத மோனிகா, என் குழந்தைய நீதான் கடத்திருக்கேன்னு நல்லா தெரியும். சொல்லு. எடு கைய. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குழந்தைய கடத்துற அளவுக்கு சீப்பானவன் நினைச்சியா? அதுவும் உன் குழந்தைய கடத்துற அளவுக்கு நான் என்ன மோசமானவளா? இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு என்ன நீ புரிஞ்சுக்கிற லட்சணம் இதானா? நிறுத்து. நீ யாரு என்ன எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மோனிகா. உன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. ஐயோ செழியன், நான் குழந்தைய கடத்தவே இல்ல. என்ன நம்பு. நீ வா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வா. கையெடு. மோனிகா, திரும்ப திரும்ப நடிக்காத. இந்த பார், இந்திராணிய பழி வாங்குறதா நினைச்சு குழந்தை விஷயத்துல விளையாடாத. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த செழியனோட ஒரிஜினல் முகத்தை நீ பாப்ப. இந்திரா, சொன்னா கேளு. அழாதம்மா, அவைக்கு ஒண்ணு ஆகாது. அவளை கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்கா? யார் அவளை கடத்தி வச்சிருக்காங்க? இது எதுவுமே இப்ப வரைக்கும் தெரியவே இல்லையே சித்தப்பா. இவ்வளவு நேரம் வேற ஆகுது. என் குழந்தை எங்க? எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ? அவளுக்கு பழக்கப்பட்டவங்களை தவிர மத்த யாருக்குமே அவ சொல்றது புரியாது. என்ன அவளுக்கு வேணும்னு கூட அவளால சொல்ல முடியாது. கடவுளே, என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என்ன கெட்ட நேரமோ தெரியல, என் பேத்திக்கு அடிக்கடி இப்படி நடக்குது. இந்த சின்ன வயசுல பாவம், அவ ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இந்திராவுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. முடியலக்கா, அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த கடவுள் பிறக்கும் போதே அப்படி ஒரு குறையோட படைச்சாரு. அது பத்தலையா அவருக்கு? இப்படி எல்லாம் அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுமா? இந்திரா, தைரியமாயிரு. ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு, வாங்க போய் பார்க்கலாம்.
சிவா சிவா அக்கா ஐலி என்னாச்சு ஐலி என் குழந்தைய பத்தி விசாரிச்சீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அண்ணி நாங்க ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து செக் பண்ண சொல்லிருக்கோம். பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அழாதீங்க அண்ணி. யாரோ பணத்துக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆமா, இவ பெரிய சிபிசிஐடி, இவளுக்கு எல்லாமே தெரியும். உங்களை நம்பி தானே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நீங்க தானே அவளை பொறுப்பா பாத்துக்கணும். இதான் நீங்க எல்லாம் பாத்துக்கிற லட்சணமா? ஏய் விடு செல்வனாகி, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. இது நம்மளை தாண்டி தான் நடந்திருக்கு. கண்ட்ரோல் ரூம், அந்த வர்மாவோட நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணுங்க. அவன் இப்ப இந்திராணி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓகே சார். டூ இட் ஃபாஸ்ட். சரி சொல்லு, அந்த லேடி போலீஸ் யாரு? அவ பேர் என்ன? இத பாரு, என் குழந்தை எனக்கு கொடுத்துரு. தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத. நான் கேக்குறத நீ சொல்லிட்டா நான் உன் பொண்ணை விட்டுற போறேன். எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. பாத்தியா, எனக்கே காது குத்த பாக்குறிய. சொல்றத நம்ப மாட்டேங்கிறா. நீ சொன்ன அந்த கதை எனக்கும் உன் அப்பனுக்கும் அந்த போலீஸ்காருக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னா அப்போ உங்ககிட்ட இத சொன்ன உன் அப்பன் எல்லாத்தையும் தானே சொல்லிருப்பான். இப்போ உனக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்லனா உன் பொண்ணு. ஹலோ, ஹலோ, எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப சொல்லு. சத்தியமா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் நம்ப மாட்டேன். உனக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும். நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன். ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா டைம் எடுத்து யோசிச்சு அப்புறமா சொல்லு. அது வரைக்கும் உன் பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருப்பான். ஹலோ ஹலோ ஹலோ. இந்திரா, இந்திரா, ஹலோ சார், பார்க்கறதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுச்சு சார். அப்ப அவன் போனை கட் பண்ணிட்டான் போல. சரி, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பாத்துக்கலாம். சிவா சிவா, ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வர்மா பேசின அந்த ஆடியோ ஃபைல எனக்கு உடனே அனுப்புங்க. இதோ உடனே அனுப்புறேன் மேடம்.